மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இந்த மாதிரி நார்மலாக இருக்க உங்களோட ஃபோட்டோவை ஒரே கிளிக்கில் இந்த மாதிரியான ஸ்டைலில் ஆயில் பெயிண்டிங் லுக்கில் எப்படி உங்களோட ஃபோட்டோவை மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இது மட்டும் சொல்லாமல் ஏஐயில் எடிட் பண்ணும்போது எப்படி நம்மளோட ஃபேஸை கரெக்டாக நாம் அப்லோட் பண்ணுற இமேஜ் மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்கை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? உங்களோட க்ரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறா ஜெமினி என்ற அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக எடிட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே இதில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ராம்ப்ட் போடணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு 3 ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 ப்ராம்ப்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ண போகிறோம் நம்மளோட ஃபேஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த சென்ட் பண்ணுற பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கீழே 3வது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் இருக்கா, அதை கொடுங்க. அதை கொடுத்தா தான் உங்களுக்கு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியே வந்து ரெடி ஆகும். இப்போ இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக நான் அப்லோட் பண்ண இமேஜ் மாதிரியே அப்படியே என்னோடய இமேஜை இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வேறு லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, உங்களுக்கு லைவாக தான் எல்லாத்தையுமே காட்டிக்கிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக மேக் பண்ணிட்டு பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரியே 2வது ப்ராம்ப்ட்டை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வது ப்ராம்ப்ட்டை நான் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 2வது ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும், நான் உங்களுக்கு தனித்தனியாக தான் கொடுத்துருப்பேன். 2வது ப்ராம்ப்ட்டையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரியே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி அப்லோட் ஃபைல்ன்ற டச் பண்ணி இந்த இடத்துல ஃபைலை டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் நான் அதே இமேஜை கூட இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணுற பட்டன் இருக்கா, அதை கொடுங்க. கொடுத்தாலே போதும். இதுவும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டு உங்களோட ஃபேஸை எதையுமே சேஞ்ச் பண்ணாது. இருக்க ஃபேஸை அப்படியே ஆயில் பெயிண்டிங் லுக்கில் தான் மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி ப்ராம்ப்ட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொடுத்துருக்க 3 ப்ராம்ப்ட்டுமே வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த இமேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சா. நான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே அப்படியே என்னோட இமேஜ் மாதிரியே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அடுத்து அந்த 3வது கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேருக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுபோக இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.